Good morning, dear children. How are you? I hope all you are fine. Okay. This week we start our quarterly examination. So, this week there is no new lessons. Today we only revise the chapter 1. All you know your portions, ma? Yes, chapter 1, chapter 2 and chapter 3 in your biobotany. Okay, all you know that? Okay. Today we revise the first chapter thoroughly. Okay, dear students, all of you take your textbook. All of you take your textbook, ma. Take one words. First question. Which one of the following statement about the virus is correct? The right answer is they contain DNA or RNA. Possess their own metabolic system. அங்கே metabolic system கிடையாது, facultative parasitic கிடையாது, enzymes present கிடையாது. Only the correct answer is they contain DNA or RNA. ஓகேவா, அந்த ஆர்ன்ற டேர்ம் இருக்கு பாரு, அதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. they contain DNA or RNA. Second question, identify the incorrect statement about the gram positive bacteria. gram positive bacteria ஓட incorrect statement கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாரு, டைகோனிக் ஆசிட் இஸ் ஆப்சண்ட். டைகோனிக் ஆசிட் ப்ரெசண்ட்டுன்னு வரும், அப்போது அது இன்கரெக்ட். அடுத்து ஹை பர்சன்டேஜ் ஆஃப் பெப்டிடோக்ளைகான் இஸ் ஃபவுண்ட் இன் செல் வால். அது கரெக்ட் ஆன்சர் தான். 80% ஆஃப் பெப்டிடோக்ளைகான் இருக்குன்னு படிச்சிருக்கோம். செல் வால் இஸ் சிங்கிள் லேயர்ட் செல் வால் தான், பட் திக் செல் வால்னு படிச்சிருக்கோம். லாஸ்ட் பாரு, லிப்போபாலிசாக்ரைட் இஸ் ப்ரெசன்ட் இன் செல் வால். கிராம் நெகட்டிவில் தான் லிப்போபாலிசாக்ரைட் ப்ரெசன்ட்டுன்னு படிச்சிருக்கோம், இங்கே கிராம் பாசிட்டிவில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ அண்ட் டி ஆர் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். நல்லா மென்ஷன் பண்ணிக்க, இதில் ரெண்டு ஆன்சர் இருக்குது, ஏ அண்ட் டி. அடுத்து ஐடென்டிஃபை தி ஆர்கி பாக்டீரியம். ஆர்கி பாக்டீரியம்னாலே என்னது, எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சரில் ஹை சால்ட் கான்சன்ட்ரேஷன், ஹை டெம்பரேச்சர், ஹை கோல்டு, அது மாதிரி க்ரோ ஆகிற பாக்டீரியா தான் என்னது, ஆர்கி பாக்டீரியம். எக்ஸாம்பிள் மெத்தனோபாக்டீரியம். The correct statement regarding blue-green algae is lack of motile structure. Correct answer is lack of motile structure. And the fifth question is identify the correctly matched pair. ஸோ இதில் கரெக்ட்லி மேட்ச்டு பார் எதுன்னு பார்க்கணும். ஆக்டினோமைசிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லம்பீஜா வரணும், மைக்கோபிளாஸ்மாவுக்கு சாண்டல் ஸ்பைக் வரணும், பாக்டீரியாவுக்கு மட்டும்தான் கரெக்டாக வந்திருக்கு க்ரௌன் கால்னு, ஃபங்கைக்கு லேட் பிளைட் வரணும். அப்போ பாக்டீரியா க்ரௌன் கால் தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து கொஷின் பாரு, டிஃப்ரென்ஷியேட்டு 2 மார்க் கொஷின். ஹோமோ அயோமெரேஸ் அண்ட் ஹெட்டிரோமெரேஸ் லைக்கன். 2 டைப்ஸ் ஆஃப் லைக்கன் சொல்லியிருக்காங்க. பேஸ்ட் ஆன் த டிஸ்ட்ரிபியூஷனை வச்சு 2 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஹோமோ அயோமெரேஸ் ஒன்று, ஹெட்டிரோ அயோமெரேஸ் ஒன்று. ஹோமோ அயோமெரேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்கல் செல்ஸ் ஆர் ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட்டட் இன் த தாலஸ். தாலஸில் ஆல்கல் செல்ஸ் வந்து ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட்டாக இருந்ததுன்னா அது ஹோமோ அயோமெரேஸ். ஹெட்ரோ அயோமெரேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டிங் லேயர் ஆஃப் ஆல்கே அண்ட் ஃபங்கை ஆர் ப்ரெசன்ட் இன் த தாலஸ். சென்ட்ரல் ஆல்கே, அதை சுற்றி ஃபங்கை, 2 distinct layers, 2 separate layerஸாக இருந்ததுன்னா அது ஹெட்ரோமெரஸ் லைக்கன்ஸ். ஹோமோ அயோமெரேஸ் அப்படின்னா என்னது, ஹோமோனாலே என்னது, சிமிலர். ஸோ ஃபங்கல் செல்ஸில் ஆல்கை வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட்டாக இருந்தால் அதுக்கு பேர் ஹோமோ அயோமெரேஸ். ஹெட்ரோமெரஸ் அப்படின்னானது டிஸ்டிங் லேயர் ஆஃப் ஆல்கே அண்ட் ஃபங்கை, அந்த டிஸ்டிங் லேயர் ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட்டட், அதெல்லாம் தான் உனக்கு அங்கே டேர்ம்ஸ். இது செகண்ட் கொஷின் பாரு, 7th கொஷின் பாரு. ரைட் த distinguish feature of Monera. Moneraோட features பார்த்தீங்கன்னா they are the prokaryotic organism. Prokaryotic, what is prokaryotic organism? What is the meaning of pro? Pro means false, karyotic means nucleus. Yes, false nucleus. In prokaryotes the nucleus is not covered by a well defined nuclear membrane. The Monera come under the prokaryotic organism. The cell wall is present. Then cell wall is made up of peptidoglycan and mucopeptide. They are unicellular organisms. Monera are the unicellular. Example, cyanobacteria, mycoplasma. எக்ஸாம்பிள் எங்கெல்லாம் நீட் இருக்கோ அங்கெல்லாம் எக்ஸாம்பிள் கண்டிப்பாக கொடுத்துருமா.
Why do farmers plant leguminous crops in crop rotation or mixed cropping? ஸோ என்ன கொஷின் ஏன் வந்து லேண்டில் வந்து லெகுமினஸ் கிராப்ஸை வந்து கிராப் ரொட்டேஷனில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரே மாதிரியாக நெல்லையே வந்து அவங்க பேடியே கல்டிவேட் பண்ணிட்டு வரும்போது சாயிலோட ஃபர்டிலிட்டி வந்து ரெடியூஸ் ஆகுது. ஒரு டைம் வந்து ரைஸு, ஒரு டைம் லெகுமினஸ் பிளான்ட்ஸு, அதர் டைம் சுகர் கேன், இப்படி மாற்றி மாற்றி கிராப்பை ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா சாயில் ஃபர்டிலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ இங்கே என்ன கொஷின் கேட்டால் லெகுமினஸ் கிராப்ஸை யூஸ் பண்ண ரோல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. த பாக்டீரியம் ரைசோபியம், அண்டர்லைன் பண்ணிக்கோ, பாக்டீரியம் ரைசோபியம் forms root nodules in the leguminous crops only and lives in symbiotic association with the plants. ஸோ இங்கே பாக்டீரியா ரைசோபியம் என்ன பண்ணுது, ரூட் நாடியூல்ஸை ஃபார்ம் பண்ணுது லெகுமினஸ் கிராப்ஸில். லெகுமினஸ் பிளான்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பீன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, பீன்ஸு, அவரை, பட்டாணி செடி இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்னது லெகுமினஸ் கிராப்ஸு. ஸோ அந்த லெகுமினஸ் கிராப்ஸோட ரூட் நாடியூல்ஸில் பாக்டீரியா என்ன பண்ணுது, இந்த பாக்டீரியம் ரைசோபியம் என்ன பண்ணுது, சிம்பியாட்டிக் அசோசியேஷனாக அதில் சர்வை பண்ணி பிளான்ட்டுக்கு தேவையான நைட்ரேட் சால்ட்ஸை நைட்ரஜன்லேருந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. ஓகேவா? ஸோ தட் அந்த ரைசோபியம் வில் கன்வெர்ட் த அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன் இன்டு த நைட்ரேட் சால்ட்ஸ். பிளான்ட்ஸால் அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனை டைரெக்டாக எடுத்துக்க முடியாது. அதனால் இந்த பாக்டீரியம் என்ன பண்ணுது, பிளான்ட் யூட்டிலைஸ் பண்ணுற ஃபார்மில் நைட்ரேட் சால்ட்ஸை அதை கன்வெர்ட் பண்ண முடியுது, கன்வெர்ட் பண்ணி தருது. ஸோ இந்த ப்ராசஸ்னால சாயில் ஃபர்டிலிட்டி வந்து அங்கே இன்க்ரீஸ் ஆகுது. ஹென்ஸ் க்ரோயிங் லெகுமினஸ் கிராப்ஸ் இன் கிராப் ரொட்டேஷன் மிக்ஸ்டு கிராப்பிங் ஹெல்ப் டு மெயின்டைன் த ஃபர்டிலிட்டி ஆஃப் த சாயில். சாயிலோட ஃபர்டிலிட்டியை வந்து மெயின்டைன் பண்ண முடியும். இந்த கொஷின் கண்டிப்பாக கேட்கக்கூட கொஷின் எல்லோரும் பார்த்துக்கும். அடுத்து 5 மார்க் கொஷின் கொடுத்துருக்காங்கம்மா. ப்ரீஃப்லி டிஸ்கஸ் ஆன் 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன். ஸோ 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனை பற்றி ப்ரீஃப்லி டிஸ்கஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் அதோட மெரிட்ஸையும் டிமெரிட்ஸையும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. R.H. Whittaker proposed 5 kingdom classification in the year 1969. What are the 5 kingdoms ma? Yes, Monera, Protista, Fungi, Plantae, Animalia. ஓகேவா? இதில் தெரியும் நம்மளுக்கு ப்ரோகரியாட்ஸ். மொனிரா மட்டும்தான் என்னது ப்ரோகரியாட்ஸ், மற்ற எல்லாம் யூகரியாட்ஸ்னு படிச்சிருக்கோம். மொனிராவும் ப்ரோட்டிஸ்டாவும் யூனிசெல்லுலர்னு படிச்சிருக்கோம். மற்ற எல்லாமே டிஷ்யூ ஆர்கன் படிச்சிருக்கோம். ஸோ செல்வால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே செல்வால் ப்ரெசென்ட்டு, அனிமல்ஸில் மட்டும்தான் என்னது செல்வால் ஆப்சென்ட்டுன்னு படிச்சிருக்கோம். ஸோ மொனிரான்னு பார்த்தீங்கன்னா செல்வால் வந்து பெப்டிடோக்ளைக்கானாலையும் மியூகோபெப்டைடால ஆயிருக்கு. ப்ரோட்டிஸ்டாவில் பார்த்தீங்கன்னா செல்லுலோஸால் ஆயிருக்கு. ஃபங்கஸ் கைட்டினாலையும் செல்லுலோஸ் ஆயில் ஆயிருக்கு. 1 மார்க் கொஷின், பிளான்ஸ்லேயும் செல்லுலோஸால் ஆயிருக்கு. ஸோ இதோட மெரிட்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் த காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த ஸ்ட்ரக்சர், செல் ஸ்ட்ரக்சர், யூனிசெல்லுலாரா மல்டிசெல்லுலாரா அப்படின்னு செல் ஸ்ட்ரக்சர். அடுத்து ஆர்கனைசேஷன் ஆஃப் தாலஸோட ஸ்ட்ரக்சர், அதோட பாடி அரேஞ்ச்மெண்ட்டை வச்சு. அடுத்து மோட் ஆஃப் நியூட்ரிஷன், அது ஆட்டோட்ராப்ஸா ஹெட்ரோட்ராப்ஸா அப்படின்னு சொல்லிட்டு மோட் ஆஃப் நியூட்ரிஷன். அடுத்து செப்பரேஷன் ஆஃப் ஃபங்கை ஃப்ரம் பிளான்ட்ஸ், பிளான்ட்ஸ்லேருந்து ஃபங்கை இதில் செப்பரேட் பண்ணியிருக்காங்க. ஸோஸ் த ஃபைலோஜெனி ஆஃப் த ஆர்கானிசம், ஒரு ஆர்கானிசமுக்கும் இன்னொரு ஆர்கானிசமுக்கும் என்ன எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் இருக்குது அதையும் வந்து பேஸாக வச்சு கிளாஸிஃபை பண்ணதெல்லாம் இதோட மெரிட்ஸ். டிமெரிட்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, மொனிரா அண்ட் ப்ரோட்டிஸ்டா அக்கமடேட் போத் ஆட்டோட்ராபிக் அண்ட் ஹெட்ரோட்ராபிக் ஆர்கானிசம். மொனிரால ப்ரோட்டிஸ்டாவில் என்ன வருது, ஆட்டோட்ராப்ஸும் வருது, ஹெட்ரோட்ராப்ஸும் வருது. அடுத்து செல்வால் லேக்கிங் அனிமலும் வருது, செல்வால் பேரிங் ஆர்கானிசமும் வருது. ஸோ அதனால் என்ன பண்ணுது, தீஸ் 2 குரூப்ஸ் மோர் ஹெட்ரோஜினஸாக இருக்குது. அதனால் இந்த 2 குரூப்ஸ் எப்படி இருக்குது, ஹெட்ரோஜினஸாக இருக்குது. வைரஸஸ் ஆர் நாட் இன்க்ளூடட் இன் த சிஸ்டம். ஃபங்கஸ்க்கு ஒரு பிளேஸ் கொடுத்தாங்க, வைரஸ்க்கு இங்கே என்ன கொடுக்கல, ஒரு ஸ்பெசிஃபிக் பிளேஸ் கொடுக்கல. ஸோ மொனிரா ப்ரோட்டிஸ்டாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஆட்டோட்ராப்ஸ் ஹெட்ரோட்ராப்ஸ் இருக்குது. அதே செல்வால் பியரிங் இருக்குது, செல்வால்க்கு லேக்கிங் ஆர்கானிசம் இருக்குது. ஸோ இதனால் இந்த 2 குரூப் எப்படி இருக்குது, ஹெட்ரோஜினஸாக இருக்குது. Give a general, all you understand this? Okay, we move to the next question ma. Give a general account on lichens. இது ஒரு important 5 mark questions. So first lichen என்னது, the symbiotic association between algae and fungi is called as lichen. இது எழுதினாலே கண்டிப்பாக ஒரு மார்க் வந்துடும். The symbiotic association between algae and fungi is called as lichens. The algal partner is called as pycobians and the fungal partner இதில் என்னன்னு சொல்கிறோம், mycobians அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆல்கே என்ன பண்ணுது, நியூட்ரிஷனை கொடுக்குது. ஃபங்கஸ் என்ன கொடுக்குது, அந்த தாலஸ் வந்து சப்ஸ்ட்ரேட்டோட அட்டாச் ஆகிறதுக்கும் ப்ரொடக்ஷனையும் கொடுக்குது.
ஸோ ஃபங்கஸ் எதை யூஸ் பண்ணுது, ரைசானே அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி ப்ரொடக்ஷனை கொடுக்குது. தே ரீப்ரொடியூஸ் பை எக்கினிட்ஸ் எப்ளனோஃபோர்ஸ். That lichens will reproduce through by echinids and eplanospores. Mycobians produce ascospores during sexual reproduction. ஸோ கிளாசிஃபிகேஷன் இதை வந்து 5 டைப்ஸாக பண்ணியிருக்காங்க. பேஸ்ட் ஆன் த ஹேபிடேட் வச்சு, அது வளர இடத்த வச்சு இதை 4 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. கார்டிகோலஸ், லிக்னிகோலஸ், ஆக்சிகோலஸ், டெரிகோலஸ். ஸோ 1 மார்க் கொஷின் பார்த்துக்கோ. ஸோ கார்டிகோலஸ்னால் பார்க்கில், ட்ரீயோட பாக்ஸில் டெவலப் ஆகுது. ஸோ இது 1 மார்க் கொஷினில் கண்டிப்பாக இந்த கொஷின்ஸ் வரலாம். ஸோ இது 5 மார்க்லேயும் பார்த்துக்கோ, 1 மார்க்லேயும் பார்த்துக்கோ. செகண்ட் என்னது, பேஸ்ட் ஆன் த மார்ஃபாலஜி, அவுட்டர் ஸ்ட்ரக்சரை வச்சு, அதோட அவுட்டர் மார்ஃபாலஜியை வச்சு இதை செப்பரேட் பண்ணியிருக்காங்க. லெப்ரோஸ், கிரஸ்டோஸ், ஃபோலியோஸ், ஃப்ரூட்டிகோஸ். டிஸ்டிங் ஃபங்கல் லேயர் வந்து ஆப்சண்ட்டாக இருக்கும். ஆல்கே ஃபங்கைன் தனியாக இல்லாமல் ஒரு கிளஸ்டராக இருக்கும். அடுத்து கிரஸ்ட் லைக்கு, மண்டை ஓடு மாதிரி இருக்கணும். அடுத்து லீஃப் லைக்கு, பிரான்ச் பெண்டுலஸ் ஸ்ட்ரப் லைக்கு, ஃப்ரூட்டிகோஸ். பேஸ்ட் ஆன் த ஆல்கல் செல்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வச்சு the 2 types ஹோமோஎமரேஸ், செட்ரோஎமரேஸ். ஆல்ரெடி அதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துட்டோம். பேஸ்ட் ஆன் த ஃபங்கல் பார்ட்னரை வச்சு இந்த ஆஸ்கோ லைக்கன், பெசிடியோ லைக்கன் கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபங்கல் பார்ட்னர் வந்து ஆஸ்கோமைசிட்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஆஸ்கோ லைக்கன். பெசிடியோ லைக்கன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்கலோட பார்ட்னர் வந்து பெசிடியோ மைசிட்ஸாக இருந்தா, அங்கே ஜைகோமைசிட்ஸ் இருக்குது, அந்த இடத்துல பெசிடியோ மைசிட்ஸ் வரணும். அதை வந்து பெசிடியோ லைக்கன் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் அதோட சேர்த்து எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸும் எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு ஆக்சாலிக் ஆசிடை ப்ரொடியூஸ் பண்ணுது. அது எதுக்கு ஹெல்ப்பாக இருக்குது, வெத்தரிங் ஆஃப் ராக்ஸுக்கும். தட் வில் ஆக்ட் அஸ் அ பியூனர் ஆஃப் ஜீரோசெரா. சாயில் ஃபார்மேஷன் ஆகிறதுக்கு தான் ஜீரோசெரா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டுக்கும் அது ரெஸ்பான்சிபிளாக இருந்தது. இட் இஸ் சென்சிட்டிவ் டு ஏர் பொல்யூஷன். சல்ஃபர் டை ஆக்சைடு இருக்கிற இடத்துல லைக்கன்ஸ் க்ரோ ஆகாது. அப்போ இது ஒரு பொல்யூஷன் இண்டிகேட்டராக செயல்படுது. அஸ்னிக் ஆசிட் ப்ரொடியூஸ் ஃப்ரம் லைக்கன் சோர்ஸ், ஆன்டிபயோட்டிக் ப்ராப்பர்ட்டி. இதில் என்ன இருக்குது, ஆன்டிபயோட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்குது. டை ப்ரெசன்ட் இன் லிட்மஸ் பேப்பர், ஆசிட் பேஸ் இண்டிகேட்டர் இஸ் காட் ஃப்ரம் த ரோசெல்லா மாண்டெக்னி. ஸோ ஒரு டை எடுக்கிறாங்க, நம்ம ரெட் லிட்மஸ் பிஹெச் பேப்பரில் யூஸ் பண்ணக்கூடிய டை, அது லைக்கன்ஸ்லேருந்து எடுக்கிறாங்க. ரோசெல்லா மாண்டெக்னரி பிஹெச் பேப்பரில் யூஸ் பண்ணுற டை, எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் த லைக்கன் ரோசெல்லா மாண்டெக்னி.